ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்துட்டு ஃப்ரைடே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அதே கான்செப்ட் தான். ஓகே, அதாவது லைன்ஸ் எல்லாமே எதையுமே நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ ஆயிருந்தது. ஓகே, இந்த டச் வரைக்கும் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது, மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியாது. ஓகே, பட் அது எப்படி நம்ம இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ப்ரீவியஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் தெரியும். ஸோ க்ளோசிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டில். ஓகே, ஸோ ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டில். ஓகே, திஸ் ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதாவது இந்த ஏரியாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ டிலீட் திஸ் லைன். இதே ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இதை வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஏரியா. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழே வருது. இந்த கேண்டிலில் உங்களால் வந்துட்டு தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஏரியாவில் நல்ல பையர்ஸ் இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஓகே, இந்த கேண்டில் திஸ் கேண்டில் செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ரெட் கேண்டிலில் நல்லா செல் பண்ணி மார்க்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் இந்த கேண்டில் கவனிங்க, இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் புஷ் பண்ணுது. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏரியா நம்ம ஏற்கனவே என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம முக்கியமான ஏரியாவில் என்ன கலரில் மார்க் பண்ணுறோம்? ரெட் கலரில் மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியாவை மார்க்கெட் நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஃபஸ்ட்டு பையர்ஸ் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு இன்டெசிஷன் கேண்டில் வரும், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வருது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு, அதாவது மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ஒரு இன்டெசிஷன் கேண்டில் வந்திருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டிலோடைய மீனிங் என்னன்னா மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேண்டிலோட சைக்காலஜியும் இன்ஃபர்மேஷனும் வேற எந்த இடத்துல வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் ஏரியாவில் வந்திருக்கு. ப்ளஸ் இது வந்துட்டு கரண்ட் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ன என்ட்ரி எடுப்போம்? செல் என்ட்ரி. அதான் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த லைனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலோட சைக்காலஜி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவலில். ஸோ மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல நடக்கும்போது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல நடக்கும்போது என்ன நடக்கும்? மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நாலாவது கன்ஃபர்மேஷன் மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஏரியா. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ரெட் கேண்டிலில் என்ட்ரி எடுத்துகிட்டு, ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த ரெட் கேண்டில் என்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட எஸ்எல்லை
இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறமா என்ட்ரி. ஸோ அடுத்த ஏரியா வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் என்னால் எஸ்எல் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜோனோட ஹையில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சாலுமே கூட உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒய்? பிகாஸ் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இவ்வளோ கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஏன்னா ரெண்டாவது என்ட்ரி நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஏரியாவுக்கு வந்துருச்சு. எய்தர் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட லாட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும், ஆர் நீங்கள் இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இந்த என்ட்ரியை நீங்கள் ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரி எங்கே அப்படிங்கிறத இந்த ஏரியாவில் நீங்கள் பிளான் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ட்ரை பண்ணுது, ஆனால் ஒரு தடவை கூட இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் கட் பண்ண முடியல. சி, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டால் கட் பண்ண முடியல. இந்த ஹையை கட் பண்ணியிருந்தது அப்படின்னா நீங்கள் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா பையிங் என்ட்ரி போயிருக்கலாம். பட் இட்ஸ் அ ஸ்கேல்பிங். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம திரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுது. ஒரு தடவை கூட இந்த லெவலை மார்க்கெட்டால் புஷ் பண்ணி மேலே தள்ள முடியல. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஓகே, அதாவது இங்கே கிடச்சிருக்கும். ஆனால் சாரி, நெக்ஸ்ட்டுமே செல் என்ட்ரி இந்த இடத்துல கிடச்சிருக்கும். மார்க்கெட் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கே வச்சுருப்பீங்க. ஆனால் இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, இது முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் இந்த என்ட்ரியை நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன் ஸ்கேல்பிங் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock மேலே தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டல்லையே ஆல்மோஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ரொம்ப நியர்பையாகவே இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதனால இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குங்கிறதுனால மட்டும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரேட்ஸ். 2 ட்ரேட் கொடுத்துருக்கோம். ஓகே, செல் சைடில் தான் கொடுத்துருக்கோம். ஒரு வேளை நீங்கள் ஆப்போசிட்டாக பை சைடில் எடுத்திருக்கீங்க, அப் டைரக்ஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆக தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, so just change into 30 minutes. So this is what happened today. நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லைனுமே திரும்ப நான் சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட்டான லெவலில் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வாட்ச் பண்ண வீடியோவில் இருந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நான் விட்டுட்டேன், எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ அதில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருக்கும், நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு, அடுத்த ஏரியாவுக்கு போயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னவா ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு இந்த லெவல்ஸ்லலாம் ரியாக்ட் பண்ணும்போது தெரியும். ஸோ டோன்ட் கோ வித் அ ப்ரிடிக்ஷன். ஓகே, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்தது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டிலீட் திஸ் லைன். நான் புதுசாக இந்த ஜோன்ஸ்மே ட்ராப் பண்ணல, ஜஸ்ட் ஒரு மைனரான ஒரு சப்போர்ட் லெவல் மட்டும் இருக்குது இந்த இடத்துல. இந்த
ஏரியாவை மார்க்கெட் கட்டாச்சு அப்படின்னா மட்டும், இந்த ஏரியாவை மார்க்கெட் கட்டாச்சுன்னா மட்டும் ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு லெவல்ஸை நாளைக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெவல் கிடைக்கும். பட் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேட்டர்ன் நேம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் நேம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இல்லை. நீங்கள் வந்துட்டு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, இதை கட் பண்ணதுனால எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் திரும்ப மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது கேண்டில் ஸ்டிக்கை நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்கள் செல்லர் டைரக்ஷன் போகுது அப்படின்னா செல்லிங் சைட் நில்லுங்க, பையிங் டைரக்ஷன் போகுதுன்னா பையிங் டைரக்ஷனில் நில்லுங்க, அவ்வளோதான். பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இன்னுமே மார்க்கெட் பையிங் டைரக்ஷனில் தான் இருக்குது, செல்லிங் டைரக்ஷனுக்கு மாறல. அதாவது ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா செல் என்ட்ரி போகும்போது எப்போவுமே கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே ஓகே தென் ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார் நெக்ஸ்ட் டே ஆல்சோ. இதே தான் இம்பார்ட்டண்ட்டான லெவல் ஃபார் next day also. Please note it down. Thank you.